இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு ஊத்தாப்பம் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரையை கொஞ்சமாக ஆயில் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இட்லி மாவு இருந்ததுன்னா அதில் பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்குறேன். நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊத்தாப்பமும் சுட்டு எடுத்துடலாம். ஊத்தாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. முருங்கைக்கீரை அதில் சேர்த்ததே தெரியாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது நல்ல ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தண்டு போட்டு ஒரு ரசம் வைக்க போகிறேன். அந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் சேர்க்குறேன். தட்டி வச்சுருக்கிற முருங்கை தண்டு போட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த முருங்கைத்தண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி, இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. போனுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஆஸ் யூஷுவல் நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். பூண்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு புளி கரைசலை சேர்த்துடலாம். சூப்பர் ஹெல்த்தியான இந்த மாதிரி முருங்கைக்கீரை தண்டு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.